ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளில் தமிழ் டப்பில் இருக்குது த ரிப் அப்படின்ற படம் தான். ஸோ அந்த படத்தை பற்றின டீட்டெயில் அப்படியே இந்த ஹாலிவுட் படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரே ஒரு நாள் நைட்டு அப்படின்ற இதில் நடக்கிறது தான் இந்த கதை. ஸோ அதை பேஸ் பண்ணியே தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கதை என்னென்னா, ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ட்ரக்ஸோ சேர்ந்து மணி நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அவங்க நம்ம ஹீரோ டீமோட மொத்தமாக அங்கே போய் பார்க்குறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு லட்சக்கணக்கில் அங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 125 மில்லியன்ஸ் அமௌண்ட்டு வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இந்த அமௌண்ட்லாம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ண ஆரம்பித்து அதெல்லாம் கவுண்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு இங்கே இருக்குது அப்படின்னா இந்த வீடு யாரோட வீடு, இது வந்து ஏன் இந்த பணம் இவ்வளோ இங்கே இருக்குது, எதுக்கு யார் கொண்டு வந்து வச்சா அப்படின்றது எல்லாத்தையும் ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால அவங்களுக்கு மேலதிகாரிட்ட சொல்கிறாங்க, இது வந்து யாரோடதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹீரோவுக்கு கூட இருக்கிறவங்க அந்த பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பணம் இருக்கிறது வெளியில் ஒரு ஆளுக்கு தெரியுது. ஸோ அவங்களும் அந்த பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 பேர் அந்த பணத்தை வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் தான் ஆரம்பிக்குது பஞ்சாயத்து. ஸோ ஹீரோ கடைசியில் அந்த பஞ்சாயத்தில் முடித்து அந்த பணத்தை கரெக்டாக கொண்டு போய் கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சாரா இல்லை என்ன ஆச்சு அப்படின்றதா படத்தோட மீதி கதை. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம நிறைய படங்களில் நிறைய இடத்துல பார்த்து அதே கதையாக தான் தெரியுது. பட் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா. கொஞ்சம் லேக் அடிக்கிறதுனாலும் ஒரு சில இடங்களில் நம்ம ஏற்கனவே இதுக்கு அடுத்து என்ன சீன் வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிட முடியாத அளவுக்கு தான் போகுது. பெருசாக ஒரே நாள் நைட்டில் இவ்வளோ இது நடக்கும் அப்படின்றது தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரத்துக்குள்ளே இந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2-3 சில ஃபைட்டு, 2-3 சில ஆக்டிங்கு, இது மட்டும்தான் அதில் வந்து பெஸ்ட்டாக தெரியுதே தவிர படம் அந்தளவுக்கு ஓரளவு தான் பார்க்கலாம், அந்தளவுக்கு தான் போகுது. பட் இதை கொஞ்சம் மெனக்கெட்டு கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம், ஆவரேஜ் படம் தான் இது. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிள் இருக்குது. ஓகே, வேணுன்னா பாருங்கள். நன்றி, வணக்கம்.